பேபி என்ன இத்தனை முள்ளு இருக்குது? ஐயோ ரத்தம் வர வந்துருது. ரவுடி பேபி, இந்த மாதிரி கிராமத்துல முள்ளு எல்லாம் சகஜம். ஐயோ ஆனா நேத்துங்கெல்லாம் முள்ளு இல்லையே, இன்னைக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? இப்ப என்ன பண்றது? சத்யாக்கு வச்ச முள்ளுல இவன் வந்து மாட்டிக்கிட்டான். நல்ல வேலை ரவுடி பேபி, நீ இது மேல விழல. விழுந்திருந்தா உடம்பு முழுக்க முள்ளு குத்திருக்கும். ஏன் அமுல் பேபி இப்படி பண்ற? சரி வா, சரி வா போலாம். நீ பிராக்டிஸ் பண்ணலையா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வா நீ வா வா பாத்து. சித்தி வாங்க. என்ன தேடுற? நான் எஸ்ஏ ஆகணுங்கிற உன்னோட கனவை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். அதுக்கப்புறம் நாம இந்த பொம்மையில இருக்கிற மாதிரியே கை கோத்துக்கின்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கின்னு வாழ்க்கையில சந்தோஷமா நீ எந்த காலத்திலயும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இந்த பொம்மை மாதிரி உன் போலீஸ் கணக்கு உடைஞ்சு சுக்கு நூறா போக போகுது. நீ பொம்மையில கூட போலீஸ் ஆக கூடாது. கூடிய சீக்கிரம் நீ மாடசாமி வீட்டுல வேலைக்காரியா தான் போக போற. அதுதான் நடக்கும். சரி வா போலாம், வா. ரவுடி பேபி, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். அமுல் பேபி, என்னால் தானே எல்லாம். சாரி. என்ன ரவுடி பேபி, சின்ன முள்ளு குத்துனதுக்கு எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஃப்ரீயா விட்டு நான் பாத்துக்கிறேன். நான் வந்துடுறேன். ரவுடி பேபி, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? ஐயோ, என்னாச்சு ரவுடி பேபி? நானும் நீயும் இருந்த பொம்மை ஒஞ்சு போச்சு அமுல் பேபி. அது எப்படி? டேபிள்ல தானே இருந்துச்சு. தெரியல அமுல் பேபி, நான் பார்த்தப்போ கீழே விழுந்து ஒஞ்சு கிடந்தது. எப்படி தானா விழும்? ஒருவேளை பூனை தட்டி விட்டுருக்குமோ? ஒரு பூனை இல்ல, 2 பூனை இல்ல சித்தி. ரவுடி பேபி, ரவுடி பேபி அழாத. நான் இதை எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா அமுல் பேபி? சேர்த்துக்குவே மாட்டேன்னு சொன்ன வாத்தியாராண்டு என்ன நிரூபிச்சப்போ கிடைச்ச கிஃப்ட் தான் அமுல் பேபி. அந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு அத்தனை சக்தியும் குத்தது நம்ம காதல் தான் தெரியுமா? அதுக்கு அடையாளமா தான் நான் இந்த பொம்மையை வச்சிருந்தேன். இத பாக்குறப்பதான் எனக்கு உன் ஞாபகம் தான் வரும் அமுல் பேபி. இப்ப அதுவே ஒழிஞ்சிச்சு. ரோடி பேபி ப்ளீஸ் அழாத ரோடி பேபி. ரோடி
ரவுடி பேபி அழடி, என்கிட்டயா சவால் விடுற? சொன்னா கேளு. ரவுடி பேபி, நீ ஒன்னும் வேணும்னே உடைக்கலையே, அதுவா எப்படியோ உடைஞ்சிருச்சு. அதுக்கு நாம என்ன பண்றது? ப்ளீஸ் ரவுடி பேபி அழாத. சரி சரி, இப்ப என்ன, உனக்கு இந்த பொம்மை வேணும் அவ்வளவுதானே? இதே மாதிரி சேம் பொம்மையை நான் உனக்கு செஞ்சு கொண்டு வரேன். இல்ல அமுல் பேபி, எத்தனை பொம்மை செஞ்சாலும் இந்த பொம்மை மாதிரி வராது. இது சாமிக்கு சிலை செஞ்ச மீதி மண்ணுல செஞ்சது அமுல் பேபி. நான் மண்ணை மிச்சதுக்கு காணிக்கையா அந்த சிலை செஞ்ச ஒரு குத்த பொம்மை. இனி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருமா சொல்லு? போச்சு, எல்லாமே போச்சு அமுல் பேபி. ரவுடி பேபி இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இந்த பொம்மையை நீ எவ்வளவு ஆசையை கொண்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப அது உடைஞ்சு போச்சு. என்ன பண்றது? அமுல் பேபி, நீ இந்த பொம்மைய பார்த்துட்டு இதே மாதிரி கோல்டு மெடல் வாங்குற போலீஸ் ஃபங்க்ஷன்ல நான் இந்த யூனிஃபார்ம்லயும் நீ கோட் சூட்லயும் இருக்கலாம்னு சொன்னல. ஆமா, இப்போ இந்த பொம்மை ஒஞ்சு போச்சு. அப்ப நான் போலீஸ் ஆக மாட்டேனா? ரவுடி பேபி, நானும் சந்தோஷமா இருக்க முடியாதா? என்ன ரவுடி பேபி, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? வீட்டுல எத்தனையோ பொம்மை இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம எதுக்கு நம்ம பொம்மை மட்டும் உடையணும்? ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி பேபி இங்க பாரு, அழக்கூடாது. சரிங்க வா. ஹே அனிதா, ஒரு பொம்மை உடைஞ்சதுக்கு இவ இப்படி அழுதுட்டு இருக்கா. அதனாலதான் அந்த பொம்மையை நான் உடைச்சேன். போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட பொம்மைக்கே இந்த அழுகனா இன்னும் 2 நாள்ல நிஜமாவே போலீஸ் ஆக முடியாதுன்னு தெரிய வரும்போது எப்படி கதறி கதறி அழுவா. ஏ சத்யா, நான் பொம்மையை உடைச்சது வெறும் ஆரம்பம்தான். இனி உன் கனவையும் உடைச்சு உன் வாழ்க்கைய சதைச்சு பிரபுவை விட்டு உன்னை ஓட வைக்கல. என் பேர் அனிதா இல்ல. அழக்கூடாது. கோட் சூட் போட்டுக்கிட்டு நீ, போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நானு. ரவுடி பேபி, நீ எஸ்ஐ கோல்ட் மெடல் வாங்குவல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இதே மாதிரி கோட் ஷூட் போட்டு வருவேன். ஓகேவா? அப்ப நம்ம இப்படி ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? சூப்பரா இருக்கு. எஸ் எஸ். நான் எஸ்ஐ ஆகணுங்கிற உன்னோட கனவை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். அதுக்கப்புறம் நாம இந்த பொம்மையில இருக்கிற மாதிரியே கை கோத்துக்கின்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிக்கின்னு வாழ்க்கையில சந்தோஷமா இருப்போம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் கை கோத்து நான் நடுவேன்.
பேபி, அமுல் பேபி. அமுல் பேபி, அமுல் பேபி, அமுல் பேபி, ஏஞ்சிரு 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 சீக்கிரம். என்ன ரோடி பேபி? இங்க பாரு அமுல் பேபி. அட அதே மாதிரி பொம்மை. அதே மாதிரிலாம் இல்ல, அதே ஒஞ்ச பொம்மை தான். அது எப்படி உடைஞ்சது ஒட்டும்? இது கடவுளோட வேலையா தான் இருக்கும். கடவுளா? ஆமா, இந்த பொம்மை சாமி சிலைக்கு வச்சு இந்த மண்ணுனால செஞ்ச பொம்மைன்னு சொன்னல, அதான் உடைஞ்சதை பொறுக்க முடியாம அந்த சாமிய வந்து இந்த பொம்மையை ஒட்ட வச்சு அழகாக்கிடுச்சு. நான் சொல்றேன் அமுல் பேபி. ஆமா ரவுடி பேபி, சாமி. அப்படிங்களா? ஆமா. அந்த சாமி யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி பேபி. என்ன இப்ப எதுக்காக நீ அலற? இந்த பொம்மை உடைஞ்சது உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ ஃபீல் பண்ண நினைச்சு நைட் எல்லாம் என்னால தூங்க முடியல தெரியுமா? அதான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து இந்த பொம்மையை சரி பண்ணிட்டேன். தேங்க்ஸ் அமுல் பேபி. உண்மையிலே உடைஞ்சது நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா? ஏதோ நம்மளே உடைச்சு பிரிச்சு போட்ட மாதிரி நினைச்சிட்டேன். இந்த பொம்மையை மட்டும் இல்ல, இனி நம்ம காதலையும் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதுன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. அழக்கூடாது. பிரபு தண்ணி எடு. என்னாச்சு? பிரபு என்னப்பாச்சு? என்னாச்சு அமுல் பேபி? இல்ல, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல. பிரபு கையில என்ன? காமி. ஐயோ, என்ன பிரபு இது? கை இப்படி இருக்கு? ஏதோ குத்துன மாதிரி அங்கங்க காயம் இருக்கு. என்ன பிரபு, என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்ல பெரியம்மா. என்னன்னா என்னாச்சு சொல்லுனா? காய எப்ப போட்ட மாதிரி இல்லையே, எப்ப ஆச்சு? சத்யா, நீ ஏன் இந்த மொழி முழிக்கிற? பிரபுக்கு என்னாச்சு? ஏற்கனவே உனக்கு தெரியுமா என்ன? இல்ல இல்லையே, எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, நீ எதையோ மறைக்கிற. அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுக்கா. அது வெளியில முள்ளு குத்திருச்சு. முள்ளா? என்னப்பா சொல்ற? ஆமா பெரியம்மா, நான் வெளியில போகும்போது முள்ளு குத்திருச்சு. ஒன்னும் ஆகாதுன்னு நினைச்சேன், ஆனா வீங்கிருச்சு. அது இல்ல பிரபு, நடக்கும்போது கால்ல வேணா முள்ளு குத்தும், கையில எப்படி குத்தும்? அது
சொல்ல அமுல் பேபி. என்ன முள்ளு செடி இருக்கிற பக்கம் போனியா? ஆமா பெரியம்மா. பசங்க பந்து விளையாடி அது செடிக்குள்ள போயிடுச்சா, அதை எடுத்து கொடுக்க போனேன். அப்போ முள்ளு குத்திடுச்சு. ஓ, உன் தம்பியாலதான் சத்யா இப்படி ஆடுறான். எப்படி சமாளிக்கிறான் பாரு. அத நினைச்சுதான் கடுப்புல உட்கார்ந்திருக்க. ஏண்டா நேத்து நைட்டு கூட நீ நல்லா தானே இருந்த. அப்ப இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. எப்படியோ காயம் ஆயிடுச்சு, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு முதல்ல பாருங்க. கையை காமி. ஐயோ, அந்த கையை காமி. காயத்தை பார்த்தா விஷம் முள்ளு மாதிரி எனக்கு தெரியுது. என்ன பெரியம்மா சொல்றீங்க? சாதாரண முள்ளா இருந்தா இப்படி வீங்காது. விஷம் முள்ளா? என்ன சொல்றீங்க அத்தை? சௌமியா, சீக்கிரம் போய் சிரியா நங்கை இலையில சாறு புழிஞ்சு எடுத்துட்டு வாமா. சரி பெரியம்மா. சத்யா, கொஞ்சம் எருக்கஞ்செடி உடைச்சிட்டு வாமா. என்ன பிரபு, நீ என்ன சின்ன குழந்தையா? இந்த வயசுல போய் முள்ளெல்லாம் குத்திக்கிட்டு வர? குடும்பம் கொஞ்சம் பொறுத்துக்க பிரபு. அந்த கையை கொடு. இத குடி. அப்பா, இன்னும் கொஞ்சம் தான் குடிச்சிருப்பா, விஷம் முறிஞ்சிரும். பாத்து பாத்து. நேத்தே முள்ளு குத்தி இருக்கு, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அது ஒண்ணு இல்ல பெரியம்மா. வீக்கம் இப்படி இருக்குன்னா விஷம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். கை அதிகமா வலிக்குமே பிரபு. இங்க பாரு, நான் வருத்தப்படுவேன்னு நீ என்கிட்ட மறைக்காத. சாறு விட்டுருக்கேன், 2-3 நாள்ல சரியாயிடும். போ, போய் ரெஸ்ட் எடு. பெரியம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல பெரியம்மா. போன்னு சொல்றேன்ல, போ ரெஸ்ட் எடு. வா அமுல் பேபி. அமுல் பேபி ரொம்ப வலிக்குதா? நீயே பெரியம்மா மாதிரியே ஃபீல் பண்ற. என்ன காப்பாத்த போய் தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு. ரொடி பேபி, நான் காப்பாத்தலன்னா உனக்கு எப்படி ஆயிருக்கும்? பரவாயில்லையா? பரவாயில்ல. உன் உடம்புல சின்ன கீறல் பட்டா கூட என்னால தாங்க முடியாது அமுல் பேபி.